நாம் விடப்போகின்ற சொத்து பட்டியல் மொத்தமாக 27 திமுகவினுடைய புள்ளிகள். அவர்களுடைய சொத்து மட்டுமே 2,24,000 கோடி ரூபாய். முக்கியம் 27 பேர் தான். தமிழகத்தினுடைய மொத்த வருமானத்தினுடைய 10% திமுகவில் இருக்கக்கூடிய 27 புள்ளி கையில் இருக்கு. அந்த 27 சில பேர் அமைச்சர், சில பேர் மந்திரி, சில பேர் முன்னாள் மந்திரி, சில பேர் எம்எல்ஏ. 2,24,000 கோடி. தமிழகத்தினுடைய ஜிடிபி எக்கானமி என்பது 25 லட்சம் கோடி. 10% 27 பேர் வச்சிருக்கான். அவன் செஞ்ச ஒரே சாதனை என்னன்னா, உதயசூரியன் சின்னத்துல ஒரு தேர்தலை ஜெயிச்சிருக்கான். தேர்தலை ஜெயிச்ச பிறகு சொத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். எல்லா பக்கம் போர்ட் போட்டிருக்கான். போர்ட் வாங்கி துபாயில கம்பெனி நடத்துறான். கர்நாடகா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 2 வீலர் ஷோரூம் ஒருத்த வச்சிருக்கான். ஒருத்த ஆப்பிரிக்கால டிஸ்டிலரி கம்பெனி நடத்துறான். ஒருத்தர் லண்டன்ல 3 கம்பெனி அவன் ஒய்ஃப் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கான். எல்லாம் வரும் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 ஒரு மாபெரும் திருவிழாவாக, ஊழலுக்கு எதிரான திருவிழாவாக இந்த ஆண்டு எடுக்க போகிறோம். அன்னைக்கு கச்சேரி இருக்கு. அன்னைக்கு குறிப்பாக ஒத்த செங்கல் திருடனுக்கு அன்னைக்கு இருக்கிறது கச்சேரி. அன்னைக்கு இருக்கு. ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு அன்னைக்கு இருக்கு. பணம் எப்படி வந்துச்சு? அதன் பிறகு தமிழகத்திலே அரசியல் புரட்சி ஏற்படும். மக்கள் பேசுவாங்க, டீ கடையில பேசுவாங்க, ஆடு மேய்க்கிறவங்க பேசுவாங்க, பூ வைக்கிற அம்மா பேசுவாங்க, பஸ்ல இருக்கிற கண்டக்டர் பேசுவாங்க, ரோட்ல யார் நடந்து போனாரும் அது எப்படி 27 பேர்த்துக்கு 2,24,000 கோடி எப்படி அடுக்காணி வந்துச்சு, எப்படி குப்புசாமி வந்துச்சு, எப்படி சுப்பிரமணியம் வந்துச்சு, எப்படி நான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் உங்களுக்கு இருக்கு. திமுக காரர்கள்